بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون صدق الله العلي العظيم. சர்வ புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலிக்கும்படியான ஏகநாயன் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறையினை வையகத்திலே எடுத்து நடந்த அன்னாரது உத்தம சஹாபாக்களை துயர்ந்த தாபிஊன்களை துயர்ந்த தபஉ தாபிஈன் மற்றும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறி புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள் ஏவல்கள் ஒவ்வொன்றையும் வாழ்வில் எடுத்து நடந்து அவனால் விளக்கப்பட்ட விடயங்களிலிருந்து முழுமையாக தவிந்து வாழ முதலில் அடியேனுக்கும் தொடர்ந்து உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலே மனிதர்களுக்கு ஏராளமான நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் வழங்கியிருக்கும் நிஅமத்துகளை, அருட்பாக்கியங்களை மனிதர்களால் கணக்கிடுவது எவ்வாறாயினும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அது இவ்வளவாக இருக்கும் என்று மட்டீடு செய்வது கூட முடியாது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த அளவுக்கு எண்ணற்ற நிஅமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு அள்ளி சொரிந்திருக்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளில் மிக உயர்ந்ததும் முக்கியமானதுமான ஒரு நிஅமத்து தான் மனிதனிலே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய நாவும் அந்த நாவிலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பேச்சு என்ற நிஅமத். சகோதரர்களே, கனவான்களே, இந்த பேச்சு என்ற நிஅமத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய எத்தனையோ நிஅமத்துகளை மறைத்தும் வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, கனவான்களே, இந்த பேச்சு என்ற நிஅமத் இருக்கின்றதே, இது அதிமுக்கிய 4 சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சில சிஃபாத்துகள் இருக்கின்றன. அந்த சிஃபாத்துகள் அவனிலே இருப்பது கட்டாயம், வாஜிபான சில சிஃபாத்துகளை கொண்டவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, அந்த சிஃபாத்துகளில் ஒன்றுதான் கலாம் என்று சொல்லப்படக்கூடிய சிஃபத். சகோதரர்களே, இந்த கலாம் என்ற சிஃபத்தில் இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பேச்சு என்ற இந்த நிஅமத்தை வழங்கி இருக்கின்றான். எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இல்ம், ஹயாத், சம், பஸர், குத்ரத், இராதத் என்ற இந்த நிஅமத், இந்த சிஃபத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிலே இருப்பது கட்டாயமோ, இதே போன்றுதான் அல் கலாம் என்ற இந்த பேச்சு என்ற சிஃபத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இருப்பது வாஜிபாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய
இந்த பேச்சு என்ற நிஅமத் எப்பேற்பட்ட நிஅமத் என்றால் அவனுடைய சிஃபத்துகளில் ஒன்றான அந்த கலாம் என்ற சிஃபத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கி இருக்கின்றான். இரண்டாவது சிறப்பம்சம் என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பேச்சு என்ற நிஅமத்தை உலகிலே எந்த ஒரு படைப்புக்கும் வழங்காமல் வெறுமனே மனிதனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கின்றான். உலகத்திலே நாம் பார்க்கலாம், மனிதனை தவிர வேறு எந்த ஒரு படைப்பும் அது பேசக்கூடிய தன்மையில் உள்ளதாக இல்லை. மனிதன் மட்டும்தான் பேசக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, கனவான்களே, மனிதன் பேசக்கூடிய நேரத்திலே அந்த பேச்சுக்கு ஒரு பாஷை அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது சிறப்பம்சம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பேச்சுக்கென்று ஒரு பாஷையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலே ஏற்படுத்தி இருக்கின்றான். அது என்ன பாஷையாக இருந்தாலும் சரி, அந்த பாஷையிலே தான் மனிதர்கள் பேச வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பேச்சுக்கு சத்தம் என்ற ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். இந்த பேச்சுக்கு சப்தம் என்கிற ஒன்று இருப்பதன் காரணமாக மனிதன் அதை பல்வேறு வழிகளிலே பாதுகாக்க முடியுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று, அதனை அவன் காதினால் கேட்டு மனனமிட்டுக் கொள்ளலாம், அல்லது பதிய வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாதனத்திலே அவன் அதனை பதிந்து வைத்துக் கொள்ளலாம். ஆக இந்த 4 சிறப்பம்சங்களை கொண்ட இந்த கலாம் பேச்சு என்ற நிஅமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி, இந்த பேச்சு என்ற நிஅமத்துக்கு உதவியாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவை மனிதனுக்கு படைத்திருக்கின்றான். சகோதரர்களே, கனவான்களே, இந்த நாவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரிய ஒரு அருட்கொடை. ஆகவேதான் இந்த அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடையாகிய இந்த நாவை மனிதன் எதிலே எப்படி பயன்படுத்த வேண்டும், எதிலே அவன் பயன்படுத்தக்கூடாது, எதிலே அவன் பயன்படுத்துவதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்புக்கும் திருப்திக்கும் உரியவனாக ஆக முடியும், எதிலே அவன் பயன்படுத்துவதனால் அல்லாஹுடைய அதிருப்திக்கு, அதனாலே அவன் அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகலாம் என்ற விடயத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அழகாக தெளிவாக மிக துல்லியமாக குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்த குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே நபி பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வகுல்லி இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலுல் லதீ ஹிய அஹ்ஸன், அவர்கள் பேசக்கூடிய நேரத்திலே மிக அழகானதையே பேசுமாறு நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கட்டளையிடுகின்றான். ஏனென்றால் இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஷைத்தான் மனிதர்களுக்கு இடையிலே தீய வார்த்தைகளை பேச வைத்து, மோசமான வார்த்தைகளை பேச வைத்து மனிதர்களுக்கு இடையிலே குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய விரோதியாக, பகிரங்க விரோதியாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிக்கொண்டிருக்கின்றான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் பேசக்கூடிய நேரத்திலே நமது நாவால் அழகான அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல விடயங்களையே நாம் பேச வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கின்றாரோ அவர் பேசுவதாயின் நல்லதையே பேசட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேச்சுக்களிலே நலவை வைத்திருக்கின்றான். அந்த நலவை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் அதிகமானவற்றிலே நலவு கிடையாது என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு சில பேச்சுக்களில் மட்டும் நலவு இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து சில விஷயங்களை விதிவிலக்காக்கி எங்களுக்கு எடுத்துரைக்கின்றான். ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இல்லா மன் அமர பிஸதகத்தின், சதகா செய்யுமாறு ஒருவர் மற்றொருவருக்கு ஏவுவதிருக்கின்றதே, இந்த பேச்சு நலவான பேச்சு, இந்த பேச்சிலே நன்மை இருக்கின்றது. இது போன்றுதான்
எந்த ஒரு நல்ல ஒரு காரியம் அல்லது நல்ல ஒரு அமலையும் அடுத்தவருக்கு செய்யுமாறு ஏவுவதற்கின்றதே இது நலவான பேச்சு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எங்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான். இல்லாமன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின். இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நல்ல காரியங்களை செய்யுமாறு அடியார்களுக்கு ஒருவர் மற்றொருவர் ஏவுவது. அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நன்மையான விடயங்களை ஏவுவது, தீமையிலிருந்து மக்களை தடுப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இந்த பேச்சுக்களிலே நலவு இருக்கின்றது, இந்த பேச்சுக்களை பேசுவதற்கு நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அவ் இஸ்லாஹிம் பைனன் நாஸ், அல்லது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் பிணங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த பிணக்கை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி அவர்களுக்கிடையே சமாதானம் செய்து வைப்பதற்காக வேண்டி அங்கே பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கின்றதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இந்த பேச்சுக்களிலே நலவு இருக்கின்றது என்று. அல்லாஹ் எந்த பேச்சு நலவான பேச்சு என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டி இருக்கின்றான். எனவே சகோதர பெரியார்களே, இந்த நல்ல பேச்சுக்களை பேசக்கூடிய அதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்கள் நலவான பேச்சுக்கள் என்று பட்டியலிட்ட குர்ஆனிலே கூறியிருக்கக்கூடிய அதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேச்சுக்களை எங்களுக்கு பேசுவதை விட்டும் தடை உத்தரவும் செய்திருக்கின்றான். அதைத்தான் நான் மேலே ஓதிய சூரத்துல் ஹுஜராத்துடைய 11வது 12வது வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 பேச்சுக்களை பேசக்கூடாது என்று விசுவாசிகளாகிய எங்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றான். சகோதர பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், விசுவாசிகளே நீங்கள் ஒருவர் மற்றொருவரை பரிகாசம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இங்கே தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பாவித்திருக்கக்கூடிய கௌம் என்ற வார்த்தை இது ஆண்களை குறிக்கின்றது. ஏனென்று சொன்னால் பின்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலா நிசாஉம் மின் நிசா என்று சொல்லி பெண்களுக்கு இதே கட்டளையை தனியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பிக்கின்றான். எனவே முன்னால் உள்ள கௌம் என்றது அது ஒரு கூட்டம் என்ற கருத்திலே சொல்லப்படவில்லை, ஆணுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம், கூட்டத்தினரே ஆண்களே நீங்கள் ஒருவர் மற்றொருவரை பரிகாசம் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், நீங்கள் யாரை பரிகாசம் செய்கின்றீர்களோ அந்த பரிகாசம் செய்யப்படக்கூடிய மனிதன் இருக்கின்றானே, பரிகாசம் செய்யக்கூடிய உங்களை விட சில வேளை அவர் சிறந்தவராக இருக்கக்கூடும். சகோதர பெரியார்களே, நாம் ஒருவரை ஏளனமாக நினைத்து அவரை ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு பரிகாசம் செய்து விடலாம். ஆனால் அந்த பரிகாசம் அவருடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக ஆகிவிடலாம். சகோதர பெரியார்களே, அதனாலே அவருடைய உள்ளம் உடைந்து அவர் இவருக்காக பத்வா செய்யக்கூடியவராக, இவருக்காக கெடுதிக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவராக சில வேளை அவர் ஆகிவிடலாம். அதனாலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லும் போது சொல்லுகிறான், வலா நிசாஉம் மின் நிசா, எந்த பெண்ணும் அடுத்த பெண்ணை பரிகாசம் செய்யக்கூடாது. ஆணுக்கு என்ன விடயத்தை அல்லாஹ் சொன்னானோ அதே விடயத்தை மடக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கும் கட்டளையிடுகின்றான். சகோதர பெரியார்களே, குர்ஆனிலே நாம் பார்க்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே, நோன்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே, ஜகாத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே, ஹஜ்ஜை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அந்த கட்டளைகளை ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக என்று எந்த இடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவில்லை. தொழுகையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது அகிமிஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளையை பிறப்பிக்கக்கூடிய நேரத்திலே அதே ஆண்பாலுக்குரிய அந்த வார்த்தையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பிப்பார். சகோதரர்களே, அரபி பாஷையிலே ஆண்களுக்கு சொல்வதற்கு வேறு வார்த்தை இருக்கிறது, பெண்களுக்கு சொல்வதற்கு வேறு வார்த்தை இருக்கின்றது. ஆண்பா சொற்கள் பெண்பா சொற்கள் என்று அரபு பாஷையிலே சொற்களை 2 வகையாக பிரிப்பார்கள். சகோதர பெரியார்களே,
இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அதே வார்த்தையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அகிமிஸ் ஸலாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, நோன்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசிகளே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக அழைத்து சொல்லுகிறான். அங்க விசுவாசம் கொண்ட ஆண்களே அல்லது விசுவாசம் கொண்ட பெண்களே என்று சொல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறுபடுத்தி கூறவில்லை. அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே என்று அழைத்துதான் அல்லாஹ் கூறுகின்றான். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போல் உங்களின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஹஜ்ஜை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுக்காக வேண்டி பைத்துல்லாவை ஹஜ் செய்வது மனிதர்கள் மீது கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். சகோதர கனவான்களே, இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணுக்கு வேறாக பெண்ணுக்கு வேறாக என்று ஹஜ்ஜை பற்றியும் சொல்லவில்லை. சகோதர பெரியார்களே, ஆனால் குர்ஆனிலே சில விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை முக்கியத்துவப்படுத்துவதற்காக வேண்டி ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதில் ஒன்றுதான் இந்த பரிகாசம் செய்யும் விஷயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை வலா நிசாஉம் மின் நிசா, எந்த பெண்ணும் மற்ற பெண்ணை பரிகாசம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, பரிகாசம் செய்யப்படக்கூடிய அந்த பெண்கள் இருக்கின்றார்களே, பரிகாசம் செய்யக்கூடிய பெண்களை விட சில வேளை அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். சகோதரர்களே, கனவான்களே, ஆகவே அவர்கள் பரிகாசம் செய்யப்படக்கூடிய நேரத்திலே அவர்களும் மனம் நொந்து யார் பரிகாசம் செய்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி அவர்கள் பத்வா செய்யக்கூடியவர்களாக, கெடுதிக்கு அவர்களும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடலாம். பொதுவாகவே சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய உள்ளத்தை உடைப்பது என்பது அது கஅபாவை உடைப்பது எப்படியோ அப்படி போல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினை துன்புறுத்துவதை ஒருபோதும் விரும்புவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலே தான் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلوم ஃபைன்னஹா லைஸ பைனஹா வ பைனஹா ஹிஜாபுன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பதுவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பதுவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த பதுவாவுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே எந்த திரையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதர கனவான்களே, பரிகாசம் செய்யப்படக்கூடிய நேரத்திலே இவருடைய கல்பு வேதனைப்பட்டு பரிகாசம் செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி ஏதாவது பதுவா செய்து விடுவார்கள் என்று சொன்னால் அந்த பதுவா இருக்கின்றதே எந்த விதமான திரையும் இன்றி அல்லாஹு தஆலாவிடத்திலே கபூல் செய்யப்பட்டு விடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர்களுடைய துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை, 3 பேர்களுடைய துஆக்கள் ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் ஒருவர்தான் அநீதம் இழைக்கப்பட்ட மனிதன். இந்த மனிதன் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் தட்டி விடுவது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கக்கூடிய விடயம்தான் வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும். மனிதர்களே, நீங்கள் ஒருவர் மற்றொருவரை குறை கூற வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குறை கூறுதல் என்றதும் நாவினால் ஏற்படக்கூடிய ஒரு விடயம். அதனாலே அல்லாஹு தஆலா இந்த நாவ் என்ற என்னுடைய இந்த உயர்ந்த நிஅமத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒருவர் மற்றொருவரை குறை கூற வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, குறை என்பது மனிதன் ஒவ்வொருவரிலும் இருக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை குறை உள்ளவனாகவே படைத்திருக்கின்றான். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித படைக்கோலத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே குலிகல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் அதனால் அவன் அவசரமாக டென்ஷன் ஆகி விடுகின்றான், அவசரமாக அவன்
பதட்ட நிலைமைக்கு உள்ளாகி விடுகின்றான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அதே நேரம் ஏதாவது ஒரு நலவு, ஏதாவது ஒரு நன்மை அவனுக்கு ஏற்பட்டு விட்டதா, அந்த நலவு அடுத்தவர்களுக்கு கிடைக்க கூடாது என்று தடை செய்யக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இயல்பை பற்றி, மனிதனுடைய தன்மைகளை பற்றி எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்து சொல்லக்கூடிய விஷயம்தான் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் நன்றி கெட்டவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்திலே, கஷ்டத்திலே படைத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இதெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் உண்டாக்கி இருக்கக்கூடிய இயல்புகள். சகோதரர்களே, கனவான்களே, இந்த அடிப்படையிலே மனிதன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவன் யாராகவும் இருக்கலாம். அவர் படித்தவராக இருக்கலாம், பாமரராக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், அரசராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஆலிமாகத்தான் இருக்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, ஏதோ ஒரு குறை அவரிலே இருக்கத்தான் செய்யும். சகோதரர்களே, கனவான்களே, அதனாலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், நீங்கள் யாரும் ஒருவர் மற்றொருவரை குறை கூற வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். சகோதரர்களே, கனவான்களே, எந்த அளவுக்கு குறை கூறுதல் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுகுரு மஹாசின மௌதாக்கும், உங்களில் ஒரு மௌத்தானால் அந்த மையத்தினுடைய நலவுகளையே நீங்கள் கூறுங்கள். வகுப்பு அம்மாவாசியும், அவர்களில் இருக்கக்கூடிய எந்த கெடுதிகளையும் நீங்கள் பேசி விடாதீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் என்ன சகோதரர்களே, கனவான்களே, மௌத்தான மனிதனுடைய குறையை கூட எங்களுக்கு பேசுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி அந்த ஜனாசாவிலே ஏதாவது ஒரு குறை தென்பட அந்த குறையை அடுத்தவருக்கு சொல்லாமல் மறைப்பாரே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய 40 பெரும் பாவங்களை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குறையை மறைப்பதற்கு சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, யார் அவ்வாறு ஜனாசாவில் இருக்கக்கூடிய குறையை மறைப்பாரோ 40 விடுத்தம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த அளவுக்கு ஜனாசா, மையத்தாக இருக்கக்கூடிய, இறந்திருக்கக்கூடிய மனிதனுடைய குறையை கூட வெளிப்படுத்தக்கூடாது, அதையும் மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன், மனிதர்களோடு மனிதனாக புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன், இந்த மனிதனுடைய குறையை வெளிப்படுத்துவதற்கு, அந்த மனிதனுடைய குறையை 4 பேர் மத்தியிலே அம்பலப்படுத்துவதற்கு எங்களுக்கு எங்கே அனுமதி இருக்கும் சகோதரர்களே, கனவான்களே? அதனாலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களில் யாரும் மற்றவருடைய குறையை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய தோழர்களில் யாருடைய குறையையும் என்னிடத்திலே நீங்கள் கூறாதீர்கள். ஏனென்றால் இதய சுத்தியோடு நான் உங்கள் முன்னிலையிலே வர விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீங்கள் யாரை பற்றியாவது என்னிடத்திலே குறை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த குறையோடுதான் அவரை நான் பார்க்க வேண்டி ஏற்படும். அந்த கண் கொண்டு நான் பார்க்காமல் இருப்பதற்காக, இதய சுத்தியோடு ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பதற்காக யாருடைய குறையையும் என் முன்னாலே நீங்கள் சொல்லாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, கனவான்களே, இரண்டாவது அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய விஷயம்தான் மனிதர்களுடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது என்ற விடயம். மூன்றாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலா தனாபஸு பில் அல்காப், யாரையும் பட்ட பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொருவருக்கும் நல்ல பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பெயர்களை கொண்டுதான் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட வேண்டும். அது அல்லாமல் ஒருவருக்கு பட்ட பெயர் ஒன்று சூட்டப்படுவது, சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பட்ட பெயரை கொண்டு அவர் சமூகத்திலே கேவலப்படுத்தப்படுவார், இழிவுபடுத்தப்படுவார் என்று இருக்குமாக இருந்தால்
அவ்வாறு பட்ட பெயர் சூட்டுவதும் அந்த பட்ட பெயரை கொண்டு அவரை அழைப்பதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வன்மையாக கண்டிக்கின்றான். சகோதரர்களே கனவான்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றிருந்த சமயத்திலே அங்கே சஹாபாக்களுக்கு அதிகமானவர்களுக்கு 2, 3, 4 பெயர்கள் என்று பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதிலே சிலருக்கு சில பெயர்களை அந்த காலத்திலே இருந்த மக்கள் ஜாகிலியத்திலே அவர்களுக்கு இழிவை உண்டு பண்ணக்கூடிய கருத்திலே உள்ள பெயர்களையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த பெயர்களை கொண்டும் அவர்கள் அழைக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பொதுவான புழக்கம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயம் தெரியாது. மக்கள் அழைத்துக் கொண்டிருப்பது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை மக்கள் எந்த பெயர் கொண்டு அழைக்கிறார்களோ அந்த பெயர்களை கொண்டு அழைத்தார்கள். அது சில சஹாபாக்களுக்கு அதிருப்தியாக ஆகிவிட்டது. சகோதரி கனவான்களே, உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிவிட்டான். வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப். பட்ட பெயர் கொண்டு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே ஆயத்தை இறக்கிவிட்டான். இது ஜாஹிலியத்திலே நடந்து கொண்டிருந்த விடயம். எனவே இதற்காக வேண்டி தௌபா செய்ய வேண்டும். வமல்லம் யதுப், யார் அவ்வாறு தௌபா செய்யவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டித்து ஆயத்தை இறக்கிவிட்டான், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக. சகோதர கனவான்களே, பட்ட பெயர் கொண்டு ஒருவரை அழைத்தால் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சூசகமாக இங்கே குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே மூன்றாவது அல்லாஹ் தடை செய்யக்கூடிய விடயம்தான் யாரையும் பட்ட பெயர் கொண்டு அழைக்க கூடாது. அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜிதனிபு கஸீரம் மினல் ظن இன்ன பஅதல் ظن இஸ்முன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இது நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதம், நாவினால் ஏற்படக்கூடிய தவறு இல்லாவிட்டாலும் பின்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய 2 விடயங்களுக்கு இந்த விடயம் ஆணிவேராக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜிதனிபு கஸீரம் மினல் ظن. விசுவாசிகளே, நீங்கள் எண்ணங்களில் அதிகமானவற்றை தவிந்து கொள்ளுங்கள். இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن, எண்ணங்களில் அதிகமானவற்றை தவிந்திருங்கள். இன்ன பஅதல் ظن இஸ்முன், ஏனென்றால் எண்ணங்களில் அதிகமானது பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே கனவான்களே, பொதுவாகவே உள்ளத்தால் ஒரு விடயத்தை எண்ணுவதற்கு பாவம் எழுதப்படுவது கிடையாது. ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக ஒரு நன்மையை எழுதி விடுவான். ஆனால் ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக அந்த பாவத்தை செய்யும் வரையிலே அதற்கு பாவம் எழுதப்பட மாட்டார். அதிலும் அல்லாஹ்வுடைய இரக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், வலது பக்கத்திலே இருக்கக்கூடிய நன்மையை எழுதும் மலக்கை அல்லாஹ் இடது பக்கத்திலே தீமை எழுதும் மலக்குக்கு அமீராக நியமித்திருக்கின்றான். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் சகோதரே உடனே இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கு அதை பதிவு செய்வதற்கு முனைகின்றார். அப்போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக் அவருக்கு அமீராக இருக்கின்றார். அதனாலே அவரை பார்த்து சொல்லுகிறார், அம்சிக் சித்தசா, 6 மணித்தியாரங்கள் பொறுத்திருங்கள், 6 மணி நேரங்கள் பொறுத்திருங்கள். இவர் அதற்குள்ளாக தௌபா செய்துவிட்டால் அந்த பாவத்தை நீங்கள் எழுதக்கூடாது. அதற்குள்ளாக அவர் தௌபா செய்யவில்லை என்றால் தான் அதை நீங்கள் எழுத வேண்டும் என்று அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றார். சகோதரர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம். ஆனால் இது ஒரு மனிதன் அவனாக ஒரு பாவம் செய்வதற்கு எண்ணக்கூடிய விடயத்திலே, சகோதரர்களே, கண்ணிய பாவத்தை அவன் செய்வதற்கு முனையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தையும் செய்ததற்கு பின்னால், அதுவும் 6 மணி நேரங்களுக்கு பின்னால் தான் அந்த பாவத்தை அல்லாஹ் பதிவு செய்வதற்குள்ள ஏற்பாட்டை செய்திருக்கிறான். சகோதரர்களே கனவான்களே, ஆனால் முஆமலாத்துடைய விடயத்திலே, முஆஷராத்துடைய விடயத்திலே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய புழங்கக்கூடிய அந்த விடயத்திலே சகோதரர்களே கனவான்களே, யாரை பற்றியும் கெட்டெண்ணம் கொள்ளக்கூடாது, யாரை பற்றியும் தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. அதனாலேதான் அல்லாஹ் இங்கே அந்த தடை உத்தரவை விடுத்திருக்கின்றான்.
இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிந்திருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை விதித்திருக்கின்றான். ஏனென்றால் அவ்வாறாக முஆஷராவுடைய விடயத்திலே, மக்களோடு புழங்கக்கூடிய அந்த விடயத்திலே ஒருவரை பற்றி ஒருவர் தப்பெண்ணம் கொள்வதிருக்கின்றதே, தீய எண்ணம் கொள்வதிருக்கின்றதே, இது பாவமாக ஆகிவிடும். இது முஆஷராவுடைய விஷயத்திலே அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஆனால் முஆமலாவுடைய விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் இன்னொருவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய போகின்றார், கடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய போகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஸ்மு சூல்லன், அங்கே தப்பெண்ணம் கொள்வது அதுதான் பேணுதல் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, கனவான்களே, ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் கொடுக்கல் வாங்களுடைய விடயத்திலே எங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால், இதா ததாயந்தும் பிதைனின் ஃபக்துபு, உங்களுக்கிடையிலே நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்துவிட்டால் அதனை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். வெறுமனே அதனை கொடுத்தவரும் வாங்கியவருமாக சேர்ந்து எழுதுவதல்ல, அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சியோடு எழுதுமாறும் எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயத்துகளிலே மிக நீண்ட ஆயத்து என்றால் இந்த ஆயத்து தான் சகோதரர்களே, பெரியார்களே. சுமார் ஒரு பக்கத்தையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் அங்கே எழுத வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உத்தரவை விட்டிருக்கின்றான்? சகோதரர்களே, அங்கே முஆமலா என்று சொல்லக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்திலே பேணுதல் என்னவென்றால் எழுதிக் கொள்வதுதான். அது அந்த கொடுக்கல் வாங்கல் தந்தை மகனுக்கிடையிலேயாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கிடையிலேயாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரர்களுக்கிடையிலேயாக இருக்கலாம், நண்பர்களுக்கிடையிலேயாக இருக்கலாம், யாருக்கிடையிலேயாக இருந்த போதிலும் சரி, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்னவென்றால் அதனை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். எழுத வேண்டும் என்று சொல்லதில் இருந்து இங்கே அது ஒரு தப்பெண்ணமாக கொள்ளப்படுகின்றது என்று நாம நினைக்கலாமே. அதனாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொடுக்கல் வாங்களுடைய விடயத்திலே அந்த எண்ணம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் பேணுதலுக்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, ஆனால் ஒருவர் மற்றொருவரோடு புழங்கக்கூடிய நேரத்திலே தப்பெண்ணம் கொள்வதிருக்கின்றது, தீய எண்ணம் கொள்வதிருக்கின்றது, அது எங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅல்-ظن இஸ்முன் என்று சொல்லி அந்த எண்ணத்தை தவிர்ந்திருக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் நாவுக்கு தடை செய்திருக்கக்கூடிய விடயம்தான் வலா தஜஸ்ஸசு, துருவி ஆராய வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, ஏலவே சொன்னது போல மனிதன் என்றால் குறை உள்ளவன். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த குறையை துருவி ஆராயக்கூடிய நேரத்திலே அவனை பற்றி பேச வேண்டிய அடுத்த சந்தர்ப்பம் அவனுக்கு உண்டாகிவிடும். அதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் ஒருவர் மற்றொருவரை புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, தஜஸ்ஸுஸ் துருவி ஆராய்தல் என்பது இது மனிதனுக்கு உகந்ததல்ல. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறான். இந்த தஜஸ்ஸுஸ் நடக்கும் என்று இருந்தால் தான் அதற்கு பின்னாலே யாரிடத்திலே அந்த குறையை அவன் தேடி கண்டுபிடித்தானோ அவனை பற்றி மற்றவர்களிடத்திலே பேசக்கூடியவனாக ஆகிவிடுவான். அதனாலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இதை எந்த அளவுக்கு மனிதர்கள் வெறுக்க வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ்வே அந்த வெறுப்புக்குரிய விடயத்தை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வே அந்த வெறுப்பை உண்டாக்குகிறான். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்மா அஹீஹி மைத்தன், உங்களில் ஒருவர் இறந்து விட்டால், உங்களுடைய சகோதரன் இறந்து விட்டால் அவருடைய மாமிசத்தை நீங்கள் புசிப்பீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, மனிதன் எத்தனையோ மாமிசங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். ஆட்டுடைய, மாட்டுடைய, மானுடைய, மறையுடைய எத்தனையோ இறைச்சி வகைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, ஆனால் எந்த ஒரு பிராணியுடைய மாமிசத்தையும் அவன் புசிப்பதற்கு முதலாவது அதை அறுக்க வேண்டும். சகோதரர்களே, அறுத்து சாப்பிடக்கூடிய அதே பிராணிகள் செத்து விட்டது என்று சொன்னால் செத்து ஒரு நிமிடமாகவும் இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த செத்த பிராணியை உரித்து அதனுடைய மாமிசத்தை சாப்பிட முடியுமா? எப்போது அது இறந்து விடுகின்றதோ அத்தோடு அது நஜிஸாகவும் ஆகிவிடும்.
அது அருவருப்புக்குரியதாக ஆகிவிடும். அதனுடைய மாமிசத்தை யாரும் புசிக்க மாட்டார்கள். சகோதரர்களே, மனிதன் அவ்வாறும் அறுத்து சாப்பிடக்கூடிய பிராணி ஒன்றல்ல. மனிதன் அவ்வாறு அறுத்தும் சாப்பிடப்படக்கூடிய ஒரு பிராணி அல்ல மனிதன். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மனிதனை குறித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அய்யுஹிப்பு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் விரும்புவாரா, அய்யகுல லஹ்ம அஹீஹி, தன்னுடைய சகோதரன் இறந்ததற்கு பின்னால் இறந்த சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு உங்களில் யாராவது விரும்புவார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுவிட்டு அல்லாஹுவே பதில் சொல்லுகிறான், ஃபகரிஹ்துமு, நீங்கள் யாரும் அதை விரும்ப மாட்டீர்கள். யார் சரி, நாங்கள் விரும்புவோமா சகோதரர்களே? யாரும் விரும்ப மாட்டோம். அல்லாஹ்வே சொல்லுகிறான், ஃபகரிஹ்துமு, அதனை நீங்கள் வெறுப்பீர்கள், விரும்ப மாட்டீர்கள். எவ்வாறு உங்களிலே இறந்து விட்ட ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை புசிப்பதை நீங்கள் வெறுக்க வேண்டுமோ, வெறுப்பீர்களோ, இதே போன்றுதான் உங்களிடையே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய குறைகளை பேசுவதை விட்டும், அவர் இல்லாத இடத்திலே அதனை பேசுவதை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நீங்கள் வெறுக்க வேண்டிய ஒரு விடயம்தான் இது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, கனவான்களே, ஆகவேதான் நாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுத்திருக்கக்கூடிய அடுத்த 5வது தடை உத்தரவுதான், யாரும் யாரையும் பற்றி புறம் பேசக்கூடாது. அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புறம் பேசுதல் இது ஜினாவை விட கொடிய பாவம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த செயலை செய்த மனிதனும் அவன் தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து மீண்டு விடலாம். அந்த பாவத்திற்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்து மன்னிப்பை அவன் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பாவத்தை செய்யக்கூடிய மனிதன் இருக்கிறானே, இவனுக்கு தௌபாவுடைய எண்ணமும் வரமாட்டாது. இவனுக்கு தௌபாவுடைய எண்ணமும் வருவதில்லை. ஏனென்றால் இவனுடைய நாவோடு இது பழக்கமாகிவிட்ட ஒரு செயல். சகோதரர்களே, பெரியார்களே, அதனாலே இவனுக்கு அதுக்கு தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வரமாட்டாது. இதற்குரிய தௌபா என்னவென்றால், உலமாக்கள் கூறுகின்றார்கள், யாரை பற்றி இவர் புறம் பேசினாரோ அவரிடத்திலே சென்று மன்னிப்பை முதலாவது கேட்க வேண்டும். இது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமையோடு சம்பந்தப்பட்ட விடயம். சகோதரர்களே, அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹிடத்திலே ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அல்லாஹ் மன்னித்து விட்டால் அந்த குற்றம் நீங்கிவிடும். ஆனால் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விடயத்திலே அடியான் மன்னிக்காத வரையிலே அல்லாஹ் ஒருபோதும் அவனை மன்னிக்க மாட்டான். சகோதரர்களே, முதலாவது ஒருவரை பற்றி புறம் பேசிவிட்டார் என்று சொன்னால் அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்பதற்கு இவர் தைரியப்படுவாரா? இவருக்கு அந்த எண்ணம் உண்டாகுமா? சகோதரர்களே, ஒருபோதும் அந்த தைரியம் இவருக்கு உண்டாக மாட்டாது. இதனால் இவருக்கு அந்த தௌபாவுடைய நசீபே இவருக்கு இல்லாமலாகிவிடும். அதனாலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜினா செய்தவனும் அந்த தவறை உணர்ந்து தௌபா செய்து விடலாம். இவருக்கு இந்த தௌபா நசீபாகாததன் காரணமாக இவர் ஜினாவை விட பெரும் குற்றத்தை செய்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள். சகோதரர்களே, கனவான்களே, இந்த விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடாது என்று இந்த நாவுக்கு தடை விதித்திருக்கிறானோ, சகோதரர்களே, பெரியார்களே, அதே நாவினாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய விடயங்களையும் செய்ய முடியும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரே நாவுதான். அந்த நாவு அடுத்தவர்களை பற்றி குறை பேசுகின்றது, அடுத்தவர்களை பற்றி கீபத் பேசுகின்றது, அடுத்தவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கின்றது. சகோதரர்களே, அதே நாவினால் குர்ஆன் ஓத முடியாதா? அதே நாவினால் அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியாதா? அதே நாவினால் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஸலவாத் ஓத முடியாதா? சகோதரர்களே, பெரியார்களே, இவற்றை செய்யக்கூடிய நேரத்திலே எந்த அளவுக்கு நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடியவனாக மனிதன் ஆகிவிடலாம். எனவேதான் சகோதரர்களே, ஒரே நாவு, அந்த நாவினால் நாம் எந்த அல்லாஹ் தடை செய்த விடயங்களை பேச பார்க்கின்றோமோ அதே நேரத்திலே நாம் நினைக்க வேண்டும், இந்த நாவினால் இந்த நேரத்திலே நான் அல்லாஹ்வை திக்ர் செய்தால் எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய கலாமை பாராயணம் செய்தால் எப்படி இருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, சிந்தனை செய்ய வேண்டும். சகோதரர்களே, சிந்தனை செய்து அல்லாஹ் எந்த விடயங்களை பேசக்கூடாது என்று தடை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களில் தவிர்த்து சகோதரர்களே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யضمن لي ما بين لحييه وما بين رجليه اضمن له الجنه. யார் 2 தாடைகளுக்கும் 2 கால்களுக்கும் இடையிலே உள்ளவற்றுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாரோ அவருக்கு சுவர்க்கத்தை நான் பொறுப்பேற்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 தாடைகளுக்கு இடையிலே உள்ளதுதான் நாவு. இந்த நாவை தவறாக உபயோகிப்பதிலிருந்து யார் பாதுகாப்பு பெற்றுக் கொள்கிறாரோ, பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தை பொறுப்பேற்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். சகோதரர்களே, பெரியார்களே, ஹாரிஸ் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கின்றார்கள், அக்பிர்னி பிஅம்ரின் அஸஸிமு பிஹி. யா ரசூலல்லாஹ், நான் உறுதியாக கடைபிடித்து ஒழுகுவதற்காக எனக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள், ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு தஹஜ்ஜுதை பற்றி சொல்லவில்லை. அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் முழுவதும் இரவு முழுவதும் குர்ஆன் ஓதுவதை பற்றி சொல்லவில்லை. அவருமோ கேட்கிறார், நான் உறுதியாக கடைபிடிப்பதற்காக, உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வதற்காக எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்றுதான் கேட்கிறார். அதனால எந்த அமலை சொல்லி இருந்தாலும் அந்த அமலை நிச்சயம் அவர் செய்திருப்பார். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாரமான அமல்களையும் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அம்லிக் ஹாதா, தன்னுடைய நாவின் பக்கம் இஷாரா செய்து சைக்கினை செய்து சொன்னார்கள், இதனை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அமல் நாவை கட்டுப்படுத்தும்படியான அமலைத்தான் சொல்லிக் கொடுத்தார். சகோதரர்களே, கனவான்களே, அந்த அளவுக்கு நாவுடைய விபரீதம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாவினால் மனிதன் பெரும் பெரும் பாவத்துக்கு உள்ளாகி விடலாம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமல், இந்த நாவை கட்டுப்படுத்தும் விடயத்தை சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களிலே அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமானவை எது என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் யாரும் பதில் சொல்லவில்லை. ஃபஸகது ஃபலம் யஜிபு அஹதுன், எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள், யாருமே பதிலளிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹுவ ஹிஃப்துல் லிசான், அமல்களிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமானது நாவை தீயவற்றை பேசுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, கனவான்களே, மற்றும் ஒரு ரிவாயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது, லா யப்லுகுல் அப்து ஹகீகத்தல் ஈமான் ஹத்தா யஹ்ஸுன மின் லிசானிஹி, ஒரு அடியான் ஈமானுடைய அந்தரங்கத்தை எதுவரையிலே தன்னுடைய நாவை பாதுகாக்க மாட்டானோ அதுவரையிலே அடைந்து கொள்ள முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஈமானுடைய ஹகீகத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா? சகோதரர்களே, பெரியார்களே, அவர் தன்னுடைய நாவை பாதுகாக்க வேண்டும். நாவினால் தீயவற்றை பேசுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானுடைய ஹக்கீகத்தை, ஈமானுடைய அந்தரங்கத்தை அவரால் அடைந்து கொள்ள முடியும். ஈமானுடைய அந்தரங்கத்தை யார் அடைந்து கொள்வாரோ, ஈமானுடைய ஹக்கீகத்தை யார் பெற்றுக் கொள்வாரோ அவருக்குத்தான் அமல்களிலே இன்பம் உண்டாகும். அந்த அமல்களிலே ஏற்படக்கூடிய இன்பத்தினால் பெரும் பெரும் பாரமாக இருக்கக்கூடிய அமல்களையும் மிக இலகுவாக செய்யக்கூடியவராக அவர் ஆகிவிடுவார். சகோதரர்களே, பெரியார்களே, மறுமுனையிலே அல்லாஹ் எந்த விஷயங்களை தடுத்திருக்கிறானோ அந்த தடுக்கப்பட்ட விடயங்களில் இருந்தும் அவர் தவிந்து கொள்ளக்கூடியவராக ஆகிவிடுவார். எனவே ஈமானுடைய ஹக்கீகத்தை அடைய வேண்டுமா? அதற்குரிய உபாயம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த உபாயம். சகோதரர்களே, நாவை தீயவற்றை பேசுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உயரிய நிஅமத்தான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாமிலிருந்து வழங்கி இருக்கக்கூடிய இந்த நிஅமத்தான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாவுடைய பேச்சை நாம் கட்டுப்படுத்தி நாவை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். சகோதரர்களே, இறுதியாக நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கின்றதே, எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாப்பது மிகவும் சிரமமான ஒரு காலகட்டம். சகோதரர்களே, கனவான்களே, இருப்பினும் இந்த காலகட்டம் என்ன, எந்த காலகட்டத்திலும் சகோதரர்களே இந்த நாவை பாதுகாப்பது முஃமின்களாகிய எங்கள் மீது உள்ள தலையாய கடமை. சகோதரர்களே, தேர்தலுடைய காலங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே இந்த காலகட்டத்திலே ஒருவர் மற்றொருவரை பற்றி பேசுவது என்பது சகஜமாக நடைபெறக்கூடிய ஒரு விடயம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் இது வாய்க்கு வந்த ஒரு பழக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம்.
ஆனாலும் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுடைய நாவை எதிலே பயன்படுத்த வேண்டும், எதிலே பயன்படுத்தக் கூடாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட பயன்படுத்த வேண்டிய விடயத்திலே நாம் பயன்படுத்துவோம். பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கக்கூடிய தீய விடயங்களில் இருந்து, பாவம் உண்டாகக்கூடிய விடயங்களிலிருந்து நாவை பாதுகாத்துக் கொள்வோம். வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறாக நாவை பாதுகாத்து அவனுடைய அன்பையும் திருப்தியையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நமது குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நீ வழங்கியிருக்கும் ஒவ்வொரு நிஅமத்தையும் நீ விரும்பக்கூடிய நல்ல விதங்களிலே, நல்ல வழிகளிலே பயன்படுத்தக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எது காலத்திலே யா அல்லாஹ் பாவங்களிலே வெறுப்பு கொள்ளக்கூடியவர்களாகவும் நல்ல அமல்களிலே ஆசை கொள்ளக்கூடியவர்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.